நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வித்யா வரலட்சுமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நம்ம குருவின் சார்பாக, நம்ம சிவ சிவ அன்பே சிவம் சேனலின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவசிவா. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உழவர் திருநாளாம் பொங்கல் அப்படின்ற தலைப்புல நான் பேச போறேன். பொதுவா பொங்கல் என்பது தமிழர்களால சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகை அப்படிங்கிறது தான். இது தமிழர்கள் வாழ்ற அனைத்து நாடுகள்லயுமே கொண்டாடப்படுது. உண்மையே சொல்ல போனா உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இது. மெயினா சூரியனுக்கு நன்றி செலுத்துற வகையில இருக்கிற ஒரே ஒரு பெருவிழா அப்படின்னு சொன்னா அது பொங்கல் தான். என்னைக்கு நாம பயிர் தொழில் செய்ய ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்தே இந்த விழா வெவ்வேறு வடிவங்கள்ல நம் நாடுகள்ல கொண்டாடப்பட்டிருக்கு. சோழர்கள் காலத்துல இவ்விழாவை புதிய வெளியீடு அப்படின்ற பேரால அழைச்சதாக சொல்லப்படுது. ஆடியில விதை விதைச்சு அதை 6 மாசம் கழிச்சு அறுவடை செஞ்சு உழவர்கள் தை முதல் தேதியில உழவுக்கு உதவியா இருக்கிற இயற்கைக்கு நன்றி செலுத்துற விதமாதான் இவ்விழா அமைது. இதை ஒட்டி உருவானதே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற பழமொழி. ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்ற ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது. அதாவது பெரிய புராணத்துல இந்த தை மாசம் எப்படின்னா அந்த நெல் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லு எப்படி அறுவடைக்கு தயாரா இருக்கு அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் அடியார்கள் எப்படி சைவத்துல அடியார்கள் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா தலை வணங்கி எப்படி தலை வணங்குவாங்களோ அது மாதிரி அந்த பயிர்கள் அறுவடைக்கு ரெடியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட வணங்குற ஒரே கடவுள் சூரியன் தான். இவர் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு மாறுறனாலதான் தை மாதம் பிறக்குது. அதாவது சூரியன் வடக்கு நோக்கி போகுது. அத உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இது இருக்குது, தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம். இது தை மாதத்துல வடக்கு நோக்கி போறதுனால உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றத சொல்றாங்க. தை முதல் தேதியில தமிழர் திருநாள் ஆரம்பிச்சாலும் இதற்கான பிள்ளையார் சொல்லிய மார்கழி மாத இறுதியிலேயே போகி கொண்டாடப்படுது. இதற்கான பிள்ளையார் சொல்லி மார்கழி மாத இறுதியிலேயே போட்டுடுறாங்க. பழையனவற்றை போக்கியதால போக்கி அப்படின்னு தான் முதல்ல அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா அதுவே மருவி பின்னால போகி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதாவது மனசுல இருக்கிற குப்பைகளை அகற்றி மனசை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் இந்த போகி அந்த விழாவோட ஒரு தாத்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. வட மாநிலங்கள்ல போகிய இந்திரனுக்குரிய விழாவாக கொண்டாடுறாங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குங்க. இது எப்படின்னா, நம்ம கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு இல்லைங்களா, அவரு பசுக்களை மேய்ச்சிட்டு இருந்தாரு. எல்லாருக்குமே இது தெரியும். அப்ப பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா, ஓராண்டு காலம் அந்த பசுக்களை மறைச்சி இவர் என்ன பண்றாரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பசுக்கள் எல்லாம் திருடி கடத்தி கொண்டு போய் மேல் உலகத்துல வச்சிட்டு இருக்காரு. வச்சிட்டு இருக்கிறப்ப இவர் ரொம்ப நேரமா தேடுறாரு. பசுக்கள் அந்த விளையறதுக்கு போன இவரோட புல்லாங்குழல் ஒலி கேட்டாலே எல்லா பசுக்களும் தானா ஆஜராயிரும். ஆனா அவர் எவ்வளவோ இது பண்ணியும் அந்த பசுக்கள் எல்லாமே மாயமா மறைஞ்சிடுச்சு. எப்படி மறைஞ்சது அப்படின்னு தெரியல. உடனே என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா, தானே பசுவாகவும் கன்றாகவும் மாறுறாரு. நூற்றுக்கணக்கான பசுவாகவும் நூற்றுக்கணக்கான கன்றுகளாகவும் மாறி எல்லார் வீட்டுக்கும் போறாரு. எல்லார் வீட்டுக்கு போகும்போது இவரு எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பிரம்மா யோசிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப எல்லார் வீட்லயும் அவங்கவுங்க கொடுக்கிற உணவுகள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. மேல இவர் இப்படியே விடக்கூடாது, நம்ம மேல ஒரு சோதனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவானோட உதவியோட பலமான மலையை, இடி மழை மின்னல் பலமான மலையை உருவாக்குறாரு. அப்பயும் என்ன பண்றாருன்னா
குடையே குன்றாக பிடிக்கிறார். பக்கத்துல இருக்க கோவர்தனகிரியை எடுத்து மலை மாதிரி அந்த கொடை மாதிரி அதை பிடிக்கிறார். அப்ப வந்துட்டு எவ்வளவோ இது பண்ணிட்டு கடைசியில வந்து பிரம்மா, இந்திரன், வருணன் எல்லாருமே வந்து இவர்கிட்ட அந்த பசுக்கன்றுகளை இவங்க திருடி வச்சிருந்ததெல்லாம் வந்து விடுவிச்சுட்டு இவரோட பேராற்றல பார்த்து அவர்கிட்டயே சரணாகதியா அடையிறாங்க. இதுதான் வந்து இதோட தாற்பயம். பசுவா வந்தது வேற யாரும் கிடையாது, நம்மளோட அம்பாளோட அம்சம் தான் பசு. அந்த பசுவுல வந்து 30 கோடி தேவர்களுமே இருக்காங்க இல்லைங்களா? அதனால இது வந்து துவாபர யுகத்துல நடந்தது. அப்பயே நம்மளோட பொங்கல் திருநாளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போகி நாள்ல வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் போகி நாள்ல என்ன பண்றது, நம்மளே ஏற்கனவே சொல்லிட்டோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தி சாணம் விட்டு பசுஞ்சாணம் வச்சு நல்லா மெழுகி கோலம் எல்லாம் அழகா போட்டு கூரையில வந்து காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறதுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? காப்பு கட்டுறது என்ன பண்ணுவாங்க, அந்த பூளைப்பூ, ஆவாரம் பூ, வேப்பலை எல்லாம் வச்சு மாவிளை எல்லாமே வச்சு நம்மளோட வீட்டுல கட்டுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்மளோட இதை காக்கிறதுக்காக. அதாவது வந்து அறிவியல் ரீதியா இதை சொன்னோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். அறிவியல் ரீதியானா அந்த மாவிலை, வேப்பிலை, இந்த பூளைப்பூ இது எல்லாமே வந்து ஏர் பியூரிஃபையர். அது வந்து என்னன்னா காற்றை சுத்தப்படுத்தி நம்மளோட சுற்றுச்சூழலை இதுபடுத்தும். நோய் கிருமிகள், அதாவது பனிநாள் இல்லைங்களா, நோய் கிருமிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வராம தடுக்கும். அடுத்தது வந்து ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நேர்மறையான எண்ணங்களை, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது மங்களமான பொருள். மாவிலை, அந்த பூளைப்பூ, ஆவாரம் பூ இது எல்லாமே மங்களமான பொருள். இதை வச்சு நம்ம இது பண்ணும்போது வீட்டுல ஒரு மங்களகரமான ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும். அதுதான். மறுநாள் வந்து பொங்கல். பொங்கல் நம்ம எப்படி இது பண்ணுவோம், நம்மளோட நாட்டுல நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்றோம். இத மற்ற மாநிலத்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொங்கல் அப்படின்னா நன்றி செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இத வந்து பாஞ்சாலி சபதத்துல வந்து இவர் சொல்லியிருக்காரு. பாஞ்சாலி சபதத்துல வந்து சொல்றாரு, சகுனிக்கு நன்றி செலுத்துறதா ஒரு இது இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. அதனால வந்து பாஞ்சாலி சபதத்திலேயே, அதாவது இதுக்கு அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பாஞ்சாலி சபதத்துல வந்துட்டு நன்றி செலுத்துறது, சகுனிக்கு வந்து நன்றி செலுத்துறோம். துரியோதனன் வந்து இதை சொல்றாரு, நன்றி செலுத்துற விஷயமா இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்றாரு. அப்ப பொங்கல் அப்படின்னாலே நன்றி செலுத்துறது. நம்ம மரபுல வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, தொன்று தொட்டு நம்ம வழக்கத்துல இருக்குது. குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுனா நம்ம என்ன, பொங்கல் வச்சு இந்த குலதெய்வத்துக்கு நம்ம குலத்தை காக்குறதுக்கு நம்ம நன்றி சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பொதுவா நம்ம வந்து பொங்கல் திருநாள் அன்னைக்கு சூரிய பொங்கல் வைப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சூரியனுக்காக கொண்டாடப்படுற ஒரே ஒரு பெருநாள் வந்து பொங்கல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி சூரியனுக்கு, அதாவது சூரியன் இல்லைன்னா அந்த உலகத்துல வேற உயிர்கள் என்ன பண்றது, சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், கிருமிகள் இதெல்லாம் இது பண்ணி நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறதுக்கு சூரியன் வேணும் இல்லைங்களா? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடைபெறதுக்கு சூரியன் வேணும். அவருக்கு, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா அன்னைக்கு வந்து சூரிய பொங்கல் வச்சு அன்னைக்கு வந்து சாமி கும்பிடுறாங்க. பொங்கல் அன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களோட நிலத்துல விளைஞ்ச புது நெல்லை குத்தி அதுல இருந்து எடுத்த பச்சரிசிய புது பானையில வச்சு வெல்லம், பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்த்து தோட்டத்துல விளைந்த மஞ்சள் கிழங்கு, நம்ம தோட்டத்துல விளையிற, அவங்கவுங்க தோட்டத்துல விளையிற மஞ்சள் கிழங்கு, கரும்பு, இதை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வச்சு சாமிக்கு வச்சு படைச்சு இத வந்து சாமி கும்பிடுவாங்க. இத வந்து அவங்க மட்டும் சாப்பிடாம தன்னோட சுற்றங்கள், பக்கத்துல இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் சாப்பிடுவாங்க. இததான் வந்து நம்ம பொங்கல் அப்படின்றது சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் உங்களுக்கு ஏன் நம்ம கொண்டாடுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளோட உழவு தொழிலுக்கு உதவியா இருக்கிற கால்நடைகளுக்கு, அதாவது மாடுகள், அதாவது ஏர் உலறதுல இருந்து வண்டி கட்டி வர்றதுல இருந்து எத்தனை ஒரு உதவியா இருக்கு இல்லைங்களா கால்நடைகள். அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. அதாவது இந்நாள் வந்து மாடுகளை வந்து நல்லா அலங்கரிச்சு கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க, காலுக்கு பெயிண்ட் அடிச்சு அவங்களை நல்லா குளிப்பாட்டி சந்தன பொட்டெல்லாம் வச்சு நல்லா அந்த மாடுகளை வந்து அலங்கரிச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
பொங்கல் வச்சு அதுக்கு அந்த பொங்கலை வந்து அவங்களுக்கு மாடுகளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பிட கொடுத்து அவங்களும் வந்து அதை பிரசாதமா எடுத்துக்குவாங்க. அந்த பொங்கல் எல்லாம் வந்துட்டு பிரசாதமா எடுத்துக்குவாங்க. அன்னைக்குதான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு, நம்ம தமிழர் பண்பாடு பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சிலம்பம், ஜல்லிக்கட்டு. அன்னைக்குதான் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற வீர விளையாட்டு எல்லாம் நடைபெறும். அப்புறம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல மஞ்சள் நீர் தெளித்து விளையாடுவாங்க. அதாவது கல்யாணமாகாத கன்னி பெண்கள் வந்து தன்னோட முறை மாமா இருக்காங்க இல்லைங்களா, முறை மாமா தாய், அவங்களுக்கு மேல எல்லாம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விளையாடுவாங்க. இது போன்ற விளையாட்டுகளும் அன்னைக்கு நடைபெறும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்றது வந்து காணும் பொங்கல் இல்லைன்னா கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அப்படின்றது வந்து என்னன்னா, பொதுவா நம்மளோட மரபுல, நம்மளோட தமிழர் பண்பாடுல பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற ஒரு மரபு இருக்கு இல்லைங்களா. அதாவது நம்ம வந்து ரெகுலராவே போய் இப்ப இருக்கிற ஒரு பரபரப்பான உலகத்துல ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, எவ்வளவோ வேலைகளா இருக்காங்க, எல்லாருமே வேலைகளா இருக்காங்க. அதாவது அன்னைக்கு ஒரு நாளாவது நம்மளை விட வயதுல பெரியவங்களை வந்துட்டு நம்ம வணங்கி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு, அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உற்றார் உறவினர்கள் யார் யார் இருக்காங்களோ, நம்மளால போய் பார்க்க முடியாதவங்களாம் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம், நம்மளை விட வயதுல பெரியவங்களா இருந்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நம்மளால முடிஞ்ச நம்மோட இருக்கிறவங்க, நம்மளோட நண்பர்கள், இவங்களெல்லாம் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் வந்துட்டு காணும் பொங்கல். அப்புறம் கன்னி பொங்கல்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. கன்னி பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருமணமாகாத ஆண் பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வைக்கிறதுதான் கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இத வந்து நமக்கு திருவள்ளுவர், அதாவது உலக பொதுமறையான திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவருக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தும் விதமா இத வந்து திருவள்ளுவர் திருநாள், அதாவது திருவள்ளுவர் தினம் அப்படின்னும் இத வந்து கொண்டாடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுலயும் நிறைய சிறப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு குருவை நம்ம கும்பிடணும். அதாவது குரு குரு பூர்ணிமா இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம குருவை கும்பிடணும்னு இல்லை, நம்ம எப்ப வேணா நம்ம குருவை வந்து நம்ம நமஸ்கரிக்கலாம். அதுக்கும் இதுக்கு ஒரு தினமா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட குருவை வணங்குறதுக்கு, குரு பூஜை செய்யறதுக்கு உண்டான தினமாகவும் நம்ம காணும் பொங்கலை எடுத்துக்கலாம். இந்த நாள்ல நிறைய, அதாவது பெண்கள் சில சில இதுல வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புதுத்தாலி மாத்துவாங்க. சிலர் வந்து இந்த மாசி மகம் அன்னைக்கு பண்ணுவாங்க. சிலர் வந்து இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா புது தாலி மாங்கல்யம் மாத்துவாங்க. அப்புறம் பெண்கள் வந்து குலவையிடுவாங்க. அதாவது பொங்கல் வச்சு சுத்தி ரவுண்டா நின்னு கும்மி அடிச்சு அந்த மாதிரி குலவையிட்டு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. நிறைய விளையாட்டுகள் இருக்கும். ஆறு இருக்கிற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு போய் எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு போய் பொங்கல் எல்லாம் வச்சு எல்லாரும் பேசி சந்தோஷமா எல்லாரையும் ஒரு இடத்துல பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பண்டிகைகள் கொண்டாடுறதுலயும் நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது, ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு. ஒவ்வொரு விஷயமுமே தாத்பரியம் இல்லாம நம்மளோட முன்னோர்கள் வைக்கல. இப்ப பொதுவா நம்ம மாவிலை கட்டுறோம், கோலம் போடுறோம். கோலம் போடுறது எதுக்காக அப்படின்னா, அந்த காலத்துல வந்து அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. அரிசி மாவுல கோலம் போடும்போது அது வந்து ஒரு நுண்ணுயிர்களுக்கு வந்து அது வந்து ஒரு உணவு. அதுக்கப்புறம் என்னன்னா, கோலம் போடுறது அப்படின்றது ஒரு கலை இல்லைங்களா. கோலம் போடுறது வந்து ஒரு கலை. அரிசி மாவு இதுல எல்லாம் கோலம் போடும்போது அந்த நுண்ணுயிர்களுக்கு அது ஒரு உணவு. அப்புறம் என்னன்னா, இப்ப புள்ளி வச்சு நம்ம கோலம் போடுறோம். புள்ளி வச்சு கோலம் போடும்போது என்ன அப்படின்னா, அந்த கோடுகள் அந்த புள்ளியை இணைக்கிற மாதிரி அந்த காலத்துல எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அந்த மனிதன் வந்து ஒரே நேர்கோட்டுல ஒரே சிந்தனையோட ஒழுக்கம், அதாவது ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்றத கோலத்தோட மூலியமா அதை கற்பிச்சாங்க. அடுத்து மாவிளை கட்டுறாங்க. மாவிளை கட்டுறது என்ன, மாவிளைன்றது மங்களத்தோட அடையாளம். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பியூரிஃபையர் சரிங்களா. அது வந்து ஏர் பியூரிஃபையர். நம்ம விழாக்கள்ல கட்டும்போது நிறைய அதாவது ஒரு விழா, ஒரு பண்டிகை, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் விழா பண்டிகை இருக்குன்னா வேப்பிலை கட்டுறோம், மாவிளை கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். அப்ப வந்து அந்த பண்டிகைகளை கட்டும்போது ஒரு இடத்துல பக்தர்கள் நிறைய சேருவாங்க. அவங்களோட மூச்சு காத்து, ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தவங்களுக்கு, அதாவது நோய் கிருமிகள் தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாவிளை கட்டுறது, இந்த வழக்கம் எல்லாம் வந்தது. அது வந்து மங்களத்தோட அடையாளமும் கூட. அப்புறம் வந்து பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா. பொட்டு வைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு புருவத்துக்கு மத்தியில நம்ம பொட்டு வைக்கிறோம். பொட்டு வைக்கும்போது அதை வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்கு.
அதுல வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு அது சொல்லுவாங்க. அதுல நம்ம வைக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து தூண்டப்படுது. அடிக்கடி நம்ம அதுல கை வச்சு பொட்டு வைக்கும்போது தூண்டப்பட்டு நமக்கு ஞாபக சக்தி, எப்பயுமே நம்மளோட ஞாபக சக்தியே மறந்து போகாத அளவு அது வந்து நமக்கு பயன்படுது. இது மாதிரி நம்மளோட முன்னோர்கள் கொண்டாடுற ஒவ்வொரு விழாக்கள்லயுமே ஒவ்வொரு விஷயத்திலயுமே நிறைய தாத்பரியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது வந்து நம்ம கலாச்சாரத்தோட அடையாளமான பொங்கல் பண்டிகை இது மாதிரி விழாக்களை நம்ம எப்படி கொண்டாடணுமோ அதுபடி முறைப்படி கொண்டாடி நம்ம எல்லாம் மகிழலாம். அனைவருக்கும் காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பளித்ததற்கு சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலுக்கு என்னுடைய கொடான கொடி நன்றிகள். நன்றி, வணக்கம். மியூட் போட்டீங்கப்பா. முடிச்சிட்டீங்க? கேக்குதுங்களா? முடிச்சிட்டேன் நானு. முடிச்சிட்டீங்களா? நன்றி 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 நன்றி. அப்படி உள்ளது நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நன்றி. சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. டவுட் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த சப்ஜெக்ட்ல ஸ்பிரிச்சுவல் ரீதியா போறதுனால டவுட் இருக்காரு. நன்றி.